சோழ மன்னன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வருகின்ற 27ஆம் தேதி நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். அவர்களை வரவேற்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் முன்னாள் கொறடா அண்ணன் தாமரை ராஜேந்திரன் அவர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் ஐயப்பன் அவர்கள் அத்தனை பேரும் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமரை வரவேற்பதற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோடு அவர் வருகின்ற நாளிலே பல்லாயிரக்கணக்கான பேர் திரண்டு அவரை வரவேற்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கமும் கூட அதற்கு தேவையான ஏற்பாடுகளை மிகச் சிறப்பான முறையிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய புகழை போற்றக்கூடிய வகையிலும் இந்த மண்ணினுடைய புகழை உலகளவிலே எடுத்துச் செல்வதற்காக வருகை தரக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் அவரை வரவேற்க வருகை தர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் அழைக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பாரத பிரதமர் அவர்களை தேசிய கூட்டணியின் சார்பாக வரவேற்பதற்கு இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆசையோடும் பாரத புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆசையோடும் இன்றைய 3ஆம் தலைமுறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக சிறப்பாக வழிநடத்துகின்ற எடப்பாடி அவருடைய ஆலோசனையோடும் இங்கே நடைபெறுகின்ற இந்த பிரதமர் வருகையை இந்த அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதி பகுதியிலே பொதுமக்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்களுடைய வருகையை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து சிறப்பாக பணியாற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கழக நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாக கேள்வியெல்லாம்